ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அழகான பாதங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ரோமர் 10வது அதிகாரம் 15வது வசனம். பாதங்கள் நம்மை பல இடங்களுக்கும் சுமந்து செல்லுகிறது. உஷ்ணம், வியர்வை, வலி ஆகியவற்றை சகித்து கொண்டு தொடர்ந்து நடந்து திரியும் பாதங்களை நாம் எவ்வாறு கவனித்து கொள்ளுகிறோம்? பாதங்களை எப்படி அக்கறையுடன் கவனித்து பாதங்களின் சுகத்தை பேணி காக்க வேண்டுமென மருத்துவர்கள் ஆலோசனைகள் தருகின்றனர். நீரிழிவு வியாதியுள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் பாதத்தை கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் புண்கள் ஏற்பட்டு குணமாக்க முடியாமல் பாதத்தை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். எப்பொழுதும் சரியான அளவிலான ஷூ அல்லது மிதியடி அணிய வேண்டும். சிலருக்கு ஒரு கால் பெரியதாகவும் இன்னும் ஒரு கால் சற்று சிறியதாகவும் இருக்கும். அப்படி மிதியடிகள் கிடைப்பதில்லை. எனவே பெரிய பாதத்திற்கு சரியாக பொருந்துவது போன்று மிதியடிகள் வாங்க வேண்டும். அழகிற்காக முன்னால் குறுகி விரல்களை அழுத்தும் ஷூக்களை அணிவது நல்லதல்ல. நாம் நம்முடைய துணிகளை நன்றாக சலவை செய்து உபயோகிக்கிறோம். ஆனால் அணியும் காலணிகளை பொதுவாக மாதக்கணக்கில் சுத்தம் செய்வது கிடையாது. அரிசோனா பல்கலைக்கழகத்தில் காலணியின் அடிப்பாகத்தை, அதாவது தரையில் படும் பாகத்தை ஆராய்ச்சி செய்ததில் 4,21,000 நுண்கிருமிகள் இருந்ததாம். ஷூவின் உட்பகுதியில் 2,887 நுண்கிருமிகள் இருந்ததாம். சோப்பு உபயோகித்து காலணிகளை துடைத்து சுத்தப்படுத்துவதன் மூலம் பாதத்தில் வியாதிகள் உருவாகுவதை தடுக்கலாம். குளிக்கும் பொழுதும் பாதங்களை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். விசேஷமாக விரல்களுக்கு இடையில் உள்ள பகுதிகளை தேய்த்து சுத்தப்படுத்த வேண்டும். நகங்களை 15 நாட்களுக்கொரு முறை வெட்டி விடுவது நல்லது. அவ்வப்பொழுது மிதமான சுடுநீரால் பாதங்களை கழுவுவது நல்லது. உடனே அதை துடைத்து பாதங்களை காய வைத்து விட வேண்டும். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் வெந்நீரில் பாதங்களை வைக்கும் முன்னர் சரியான அளவு சூடு இருக்கிறதா என்று உணர்ந்துவிட்டு பாதங்களை வைக்கவும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கும் சுவிசேஷ பணியாளர்களின் பாதங்கள் அழகானவைகள் என்று வேதாகமம் வர்ணிக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். இதே கருத்தை ஏசாயா தீர்க்கதரிசியும் தனது தரிசன புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறார். சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் போதகர்களையும் சுவிசேஷகர்களையும் நாம் அனுப்பாவிட்டால் எப்படி சமாதானத்தையும் நற்காரியங்களையும் பிரசங்கிப்பார்கள்? அந்த அழகான பாதங்களை தாங்குவோம், ஊழியத்தை ஆதரிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.